வச்சுட்டு நான் இங்க பிரசன்டேஷன் பண்றதுல மட்டுமே கவனத்தை செலுத்தி ஒரு 20 நிமிடம் எனக்கோசம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மனசுல என்ன கவலைகளோ எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாம பிளாங்கா கொஞ்ச நாழி ஒரு 20 நிமிஷம் மட்டுமே கவனிச்சு கவனிங்க. என்ன சொல்ல வரோம், இதுல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன பிரசன்டேஷன் பண்ண போறாங்க அப்படின்றது மட்டுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் அதை விளக்கம் வைங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்னலாம் நம்ம இங்க இருந்து அச்சய பாத்திரம்ல இருந்து என்னென்னலாம் எடுத்துட்டு போலான்றது உங்களுக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரசன்டேஷனுக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேரிங் தெரியுதுங்களா சார்? தெரியுது மேம், தெரியுது மேம். ஓகே. சோ நம்மளுடைய பிபிஎஸ் கேஷ் திட்டத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி பிபிஏனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். சோ பிபிஏன்றது என்னன்னாக்கா பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் அப்படின்றது அர்த்தம். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்துல ஏற்கனவே இணைஞ்சிருக்கிறோம், அவங்க உதவி கொடுக்கறதுக்கும் உதவி பெறுறதுக்கும் நம்மளோட சிஸ்டத்துக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அப்படிப்பட்ட தேவைப்படுற காரணத்தினால இந்த பிபிஎஸ் சிஸ்டம் மூலியமா அப்ரூவல் வாங்கினா மட்டுமே நம்மளுடைய இந்த சிஸ்டத்துல இணைய முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிபிஏ பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட பி கேஷ்ல இருக்கிற பிளானை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்குள்ள எப்படி இணையறது அப்படின்னு நம்ம இந்த சிஸ்டத்துல இணைய போறோம். சோ இதுக்கு நம்ம டைரக்டா இணைய முடியாது. ஏற்கனவே இணைஞ்சிருக்கிற ஒரு நபர் மூலியமாவோ இல்ல உங்களை இந்த சிஸ்டத்துக்கு, அதாவது இந்த ஜூம் மீட்டிங்க்கு அழைச்சிட்டு வந்திருக்கவங்க மூலியமாவோ தான் நம்மளால இணைய முடியும். சோ அதுக்கு நம்ம ஒரு 1000 rupees அவங்களுக்கு பே பண்ணி பின் வாங்கி, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 20 ரூபாய் பின் வாங்கி நம்ம இணைய போறோம். அப்படி இணையும் போது நம்ம இந்த சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா இது மத்த சிஸ்டத்தை விட இது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது எப்படின்னாக்கா நம்ம இது பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க இதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்க உங்க மனசுல என்ன தோணும் அப்படின்னாக்கா இந்த கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. சோ இதுக்கு பாஸ் யாரு அப்படின்லாம் கேட்பீங்க. இதுக்கான விளக்கம் என்னன்னாக்கா இதுக்கு ஒரு கம்பெனியும் கிடையாது, இதுக்கு ஒரு போனஸும் கிடையாது. நம்ம ஒரு 1000 rupees கட்டுறது மூலியமா நம்ம தான் இதுக்கு ஓனர்ஸாவும் இருப்போம். இது ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆபீஸும் கிடையாது. ஏன் ஆபீஸ் கிடையாது, ஏன் சர்வீஸ் சார்ஜ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் கிடையாது. ஏன்னா கம்பெனி இருந்துச்சுன்னா நம்ம சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே பார்ப்போம். சோ இது கம்பெனியும் கிடையாது, ஓனர்ஸும் கிடையாது, ஆபீஸும் கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள சர்வீஸ் சார்ஜ் மட்டும் எப்படிங்க வரும்? சோ இதுல சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. சரி, ஓகே, இதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? அதுவும் கிடையாது. நம்ம ஒரு 1000 rupees ஒன்லி டவுன்லோட் பண்றது மட்டுமே இதனுடைய வேலையா இருக்கும். சரி, ஓகே, இந்த கம்பெனில ஜாயின் பண்ணா எத்தனை நாள் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும்? 1 வருஷமா, 2 வருஷமா, இல்ல ரினியூவல் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. சோ இதுல ரினியூவலும் கிடையாது நமக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ஸ் இருக்கா, அதாவது இது ஒரு எம்எல்எம் கம்பெனியா அப்படின்னு கேட்பீங்க. இது எம்எல்எம் கம்பெனி கிடையாது. முற்றிலுமா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஹெல்பிங் கான்செப்ட் தான். ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம வாழ்க்கையை முன்னேற போறோம், அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம முன்னேற்ற போறோம். சோ அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இங்க இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள நம்மளுடைய இந்த பிளானை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வச்சீங்கன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டீம் growth ஆகும். ஓகேவா? அப்ப நெட்வொர்க்ஸும் கிடையாது மீட்டிங். அப்ப ஏதாவது ப்ராடக்ட்ஸ் விற்கணுமா? அதுவும் கிடையாது. இங்க எல்லாமே கிடையாது சொல்றீங்களே, இதுல வேற என்னதான் இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். இங்க என்ன நடக்கணும், என்ன நடக்குது, என்ன போகுது அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இந்த ஜூம் மூலியமாவோ இல்ல வெளிப்படைத்தன்மை நமக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி
இது சிஸ்டம் ஒர்க், ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் ஒர்க். எது ஒரு ஒர்க்கும் வந்து மேனுவல் கிடையாது. ஒன் சிஸ்டம் ஒர்க். அப்படி ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஒர்க்ஸ்ல வந்துருது. அதே மாதிரி பேமெண்ட் சிஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க பேங்க்ல வச்சு வேலெட்ல வச்சு அப்படிலாம் கொடுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இங்க கிடையாது. இது எல்லாமே பீப்புள் டு பீப்புள் மெத்தட் தான். இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்றீங்க அப்படின்னாக்கா அவங்க திருப்பி உங்களுக்கு உதவி செய்வாங்க. 2 மடங்கா அது கிடைக்கும் நமக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய சிஸ்டத்தோடைய மெயின் சாதக மந்திரம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பிளான பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளான்ல என்ன மாதிரி எல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ள நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாய்ஸ் இருக்கு, வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? மேடம் வாய்ஸ் எல்லாம் ஓகே கொஞ்சம் லைட்டா கிளியர். நீங்க ஷேர் பண்ற இது வந்துட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிட்டு நீங்க லேண்ட்ஸ்கேப்ல வந்து நீங்க கொடுங்க. லேண்ட்ஸ்கேப் மாத்துங்க. லேண்ட்ஸ்கேப்ல தான் சார் இருக்கு. இல்ல ஜூம் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே ஓகே, தெரியுதுங்களா சார்? ரைட். ஓகே ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துல நம்ம ஏது மூலியமா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், எவ்வளவு நம்ம செல்ஃப் இன்கம் வாங்க போறோம் அப்படின்லாம் பார்க்கக்குள்ள ஒரு 1000 ருபீஸ் கொடுத்து நம்ம 1,53,500 ரூபாய் வாங்க போறோம்னாக்கா எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை தான் நமக்கு இந்த பிபிஎஸ் சிஸ்டம் உருவாக்கி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஒருத்தவங்களை ஒரு ஐடி போட்டு உள்ள வந்த உடனே நம்ம சிஸ்டமே வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ ஐடிஸ வந்து உருவாக்கி கொடுக்குது. அப்படி பார்க்கக்குள்ள 8 ரீபர்த் ஐடி நமக்கு கிடைக்குதுங்க. அப்படி அது மூலியமா கிடைக்கக்குள்ள நமக்கு 8 பார்க்கக்குள்ள 1,53,500 இன்டு 8 போட்டு பாருங்க எவ்வளவு நம்ம ஏர்ன் பண்ண போறோம்ட்டு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எந்த ஒரு நெட்வொர்க்ஸ்லயும் நம்ம பார்த்ததே இருந்திருக்க மாட்டோம். சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு நபரை அதாவது இந்த சிஸ்டத்தை நம்ம ஷேர் பண்ணி அவங்க கிட்ட புரிய வச்சு இதுல இணைக்கக்குள்ள அவங்க மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12,500 ரூபாய். இப்ப யாரையோ ஒருத்தவங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு கடையிலயோ ஏதோ ஒண்ணு இடத்துல நம்ம சொல்லி சேர்த்து விட்டோம்னா அவங்க மூலியமா நமக்கு எதுவும் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. பட் இந்த சிஸ்டத்துல நமக்கு அவங்கள சேர்த்து விடுறது மூலியமாவும் நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 12,500 ரூபாய் நமக்கு மட்டும் கிடையாது, நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் இதே மெத்தட் தான். அதாவது உங்களுக்கும் ஒரு ரீபர்த் ஐடி, அதாவது 8 ரீபர்த் ஐடி கிடைக்கும். அதே மாதிரி நீங்க யாரையாவது அறிமுகப்படுத்தக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் இன்கமும் கிடைக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பிளானை தான் நம்ம இங்க பிபிஎஸ் சிஸ்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கக்குள்ள இதுக்கு என்ன மாதிரி எல்லாம் மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் லெவல் அப்படி பார்க்கல நமக்கு இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 2 மேட்ரிக்ஸ் அப்படின்ற மெத்தட்ல போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஒருத்தவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது மூலியமா நமக்கு 2 மடங்கா இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அப்படி கொடுக்கக்குள்ள 2 பேர்கிட்ட இருந்து 1000 ரூபாய்ன்னு நமக்கு ரிசீவ் ஆகக்குள்ள நமக்கு மொத்தமா 2,000 ரூபாய் ரிசீவ் ஆகுது. அந்த 2,000 ரூபாய் ரிசீவ் ஆன உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு நீங்க டொனேட் பண்ற மாதிரி இருக்கும். அது 1,500 ருபீஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு மீதி 500 ருபீஸ் வந்து நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டா இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். ஓகேவா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு 1,500 வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல்ல போகக்குள்ள இந்த 4 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது 2 மேட்ரிக்ஸ்ல போயிட்டு இருக்குன்ட்டு. இப்ப அந்த 4 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 1,500 வரக்குள்ள நமக்கு டோட்டலா ரீச் ஆகுறது வந்து 6,000 ருபீஸ் ரீச் ஆவீங்க. இந்த 6,000 ரீச் ஆகக்குள்ள நமக்கு 2,500 வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு யாருக்கும் ஒரு முகம் தெரியாத ஒருத்தவங்க, அதாவது நம்ம டீம்லயே இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க அதை டொனேட் பண்ணுவீங்க. அப்படி டொனேட் பண்ணக்குள்ள நீங்க ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. அப்படி போகக்குள்ள மீதி உள்ள அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து ஒரு ஃப்ரீ ஐடி உங்களுக்கு விடும். அது வந்து 1,000 ருபீஸ் நம்ம இந்த சிஸ்டமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1000 ரூபாய் போட்ட உடனே உங்களுக்கு 500 ரூபாயும் கிடைக்குது,
உங்களுக்கு சிஸ்டம் வந்து இதே ப்ராசஸ கொண்டு வர்றதுக்கு ஒரு ஐடியும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த இடத்துல. அதே மாதிரி நீங்க உங்களை சேர்த்து விட்டவங்க, அதாவது அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுனால ஒரு 500 ருபீஸ் சிஸ்டம் அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா ஒருத்தவங்க சேர்த்து விட்டாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இல்லையா? சோ அதுக்கோசம் ஒரு 500 ருபீஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அப்பதான் நமக்கு ஒரு நெட் ப்ராஃபிட் நம்ம எடுக்க போறோம். இந்த இடத்துல நீங்க பார்க்க போனா நீங்க இவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த ப்ராஃபிட்ட நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் இல்லையா? அதனால இந்த சிஸ்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வரைக்கும் நம்ம சிஸ்டத்துல எந்த ஒரு கண்டிஷனும் வைக்காம நமக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க ரீச் ஆகணும்னாக்கா அட்லீஸ்ட் 2 மெம்பர்ஸ் ஆகுது நம்ம ரெஃபரல் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளோட லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா நம்மளோட அங்கேயே நின்னுடும். அதனால ஒரு நம்மளால இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குன்னா அது 4 பேர்கிட்ட சொல்றத தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நீங்க செய்வீங்கன்றது நம்பிக்கையோட நான் நெக்ஸ்ட் லெவல்ல நான் மூவ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 3rd லெவல் போக்குல நமக்கு 4 லெவல்ல இருந்து 8 பேர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். அதாவது சாரி, முன்னாடி செகண்ட் லெவல்ல 4 பேர்கிட்ட கிடைச்சது, இப்ப வந்து 8 பேர்கிட்ட இருந்து கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு டொனேட் பண்ணிருக்கோம். எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் நம்ம டொனேட் பண்ணிருக்கோம். அந்த 2500 ரூபாய் 8 பேர்கிட்ட இருந்து கிடைக்கக்குள்ள நமக்கு 20,000 ரூபாய் ரீச் ஆகும். அப்ப இந்த 20,000 ரூபாய் ரீச் ஆகுறது வந்து எவ்வளவு பெரிய சந்தோஷம்ன்றது பாருங்க. இப்ப ஒரு 1000 ரூபாய் போட்டுட்டு 20,000 ரூபாய் ஒரு 3 லெவல்ல நமக்கு கிடைக்குதுன்னா எந்த ஒரு சிஸ்டத்துலயும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இத வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் 10,000 வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். அதை ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிடணும். அப்படி செஞ்சுட்டு நம்ம மீதம் உள்ளதான் நம்ம எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அப்படி பிரிக்கக்குள்ள ஒரு 2,000, அதாவது 2 ஐடி வந்து இங்க ஃப்ரீயா நமக்கு கிடைக்குது. அப்ப பாத்துக்குங்க, இந்த 1000 ருபீஸ் போட்டு நமக்கு 3 ஐடி இந்த லெவல்ல கிடைக்குது. அப்ப எல்லாருக்குமே புரியும் இந்த சிஸ்டத்தோடைய லெவல் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம்ன்றது உங்களை யார் இணைச்சாங்களோ, இங்க யார் கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு இந்த 2000 ரூபாய் வந்து ஸ்பான்சரா நம்ம அவங்களுக்கு நன்றி செலுத்துறோம். மீதம் உள்ள அமௌண்ட் என்னன்னாக்கா ஒரு 6,000 ருபீஸ் உங்களோட ப்ராஃபிட்டா கிடைக்குது. அப்ப இந்த 3 லெவல்ல உங்களுக்கு கிடைக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு 8,500 பிளஸ் 3,000. இந்த 3,000ன்றது ஃப்ரீ ஐடி. இந்த ப்ராசஸே திருப்பி அந்த ஐடிக்கு ரிப்பீட் ஆகும். சோ அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு அழகா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 4th லெவல்ல பாத்தீங்கன்னா 16 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு 10,000 ரீச் ஆகும். அப்ப ஓவரால் டோட்டல் பாத்தீங்கன்னா 1,60,000 ருபீஸ் நமக்கு ரிசீவ் ஆகும். இதோட நமக்கு நிறுத்திடுமா? நிறுத்தாது. இந்த லெவல் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஆனா வந்து அப்கிரேடேஷன் மட்டும் ஸ்டாப் ஆகும். இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு யாருக்கும் டொனேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சோ நமக்கு கிடைச்ச அந்த 1,60,60,000 பிரிச்சு எடுத்துக்கிறோம். சோ அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ ஐடியா வந்து 5 ஐடி இங்க கிரியேட் ஆகுது. இப்ப அதுல ஒரு 5,000 ரூபாய் அங்க ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் ஹெல்ப், அதாவது உங்களை இணைச்சவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய். அப்ப இப்ப இங்க என்ன ஆகுதுன்னாக்கா இந்த ஸ்பான்சருக்கும் நமக்கு கொடுக்கறதுனால அவரும் ஒரு சந்தோஷப்படுவாரு. நம்ம இணைச்சிருக்கோம் அப்படின்ற அது மூலியமா நமக்கு கிடைச்சிருக்க வருமானத்தை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். அடுத்தது மீதமுள்ள அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,45,000 உங்களுடைய செல்ஃப் இன்கமா நமக்கு இங்க கிடைக்குது. டோட்டலா பாத்தீங்கன்னா 1,53,500 ரூபாய் நீங்க ஒரு ரவுண்டுல கிடைக்குது. இந்த ஒவ்வொரு ரவுண்டும் இங்க 8 ரீபர்த் ஐடி நமக்கு கிடைக்கக்குள்ள, அப்ப ஒவ்வொன்றும் 8 போடக்குள்ள நம்மளோட லெவல் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. 8 into 1,53,500 நம்ம மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு அமௌண்ட்ன்றது உங்களுக்கே தெரியும். சோ இந்த ஒரு சிம்பிளான ஒரு அமௌண்ட்டை போட்டு இவ்வளவு அமௌண்ட் நம்மளால எடுக்க முடியும்னா எந்த சிஸ்டத்திலயும் நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது, நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்வீட் கேஷ் திட்டத்தை தவிர. ஓகேவா? இப்ப அந்த அப்டிராக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சுருக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த 1000 ரூபாய் போட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஐடி போட்டா 3 லெவலுக்கு அப்கிரேட் பண்ண முடியும். அப்படி அப்கிரேட் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ல 1,53,500 ருபீஸ் ஆகுது. அதே மாதிரி
8 ரீபர்த் ஆகுதுங்க. 8 ஐடி வந்து ரீபர்த் ஆகுதுன்னா ஃப்ரீ ஐடிஸ் தான் நமக்கு இங்க கிடைக்குது. அப்ப நமக்கு 12,500 ரூபாய் இன்டூ 8 ஐடி கால்குலேட் பண்ணாங்கன்னா 12 லட்சம் ரூபாய் இங்க கிடைக்குது. எந்த சிஸ்டத்துலயாவது இது சாத்தியமா பாத்துக்குங்க. ஒரு ரெஃபரல் கொடுக்கறதுன்னா நமக்கு ஒரு ரெஃபரலுக்கு ஒரு 500 ரூபாய். மத்த சிஸ்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கிடைக்கும், அதுவும் ஒன் டைம் கிடைக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நமக்கு கிடைக்க போகுது. இப்ப நம்ம இங்க 8 ஐடி ரீபர்த் ஆயிருக்குன்னாக்கா அந்த 8 ஐடிக்கும் 8 வரக்குள்ள அப்ப எவ்வளவு அமௌண்ட் நம்ம இங்க ரிசீவ் ஆகுன்றத பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 64 ஃப்ரீ ஐடிஸ் இருக்கு. அதுல வந்து 98 லட்சம் நமக்கு கிடைக்குது. இதனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கக்குள்ள நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ஒருத்தவங்க கிட்ட நம்ம உதவி செஞ்சுதான் நம்ம இங்க உள்ள வந்திருக்கோம். சோ அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 1000 வாய்ஸ் கேட்கலையா? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் மேம். மொபைல்ல லேண்ட் ஓகேவா? ஓகேவா? ஹலோ. ஓகே மேம். ஓகே, கன்டினியூ பண்ணுங்க மேம். थैंक यू. கேக்குதுங்க மேம், கேக்குது. இதனுடைய சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு முறை 1000 ரூபீஸ் கட்டி நம்ம அது மூலியமா பெற இன்கம் தான் 1,53,500 ரூபாய். இது வந்து ஒரு சுற்றுல கிடைக்கிற அமௌண்ட். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நம்ம கூட நம்ம ஒருத்தர் அறிமுகம் படுத்துறோம் அப்படின்னாக்கா அதுல இருந்து கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 12,500 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே ஒரே ஒரு சுற்றுல தான். நமக்கு இது வந்து இந்த மாதிரி எத்தனை சுற்று இருக்குன்றது நமக்கு கணக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளோட சிஸ்டம் வடிவமைச்சிருக்காங்க. சோ அதுக்கு நம்ம சிஸ்டத்துக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுல நமக்கு ஒரு ஃப்ரீ ஐடி எத்தனை ஐடி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ரீபர்த் ஐடி நமக்கு இங்க கிடைக்குது. இந்த 8 ஐடியும் வந்து 8 போட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே எவ்வளவு கிடைக்கும்ன்றது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட செல்ஃப் இன்கம் எத்தனை கிடைக்கும்ன்றத நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுல அர்த்தம் இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒர்க் பண்ணலாம். இந்த பிளான அந்த மாதிரி ஒரு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம முதல்ல நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பாத்தீங்கன்னா கணக்கே கிடையாதுங்க. நம்ம லைஃப் லாங் போயிட்டே இருக்கும். நம்ம சந்ததிகள் எல்லாருமே இதுல வந்து பயணிச்சுட்டே வரலாம் அப்படின்றதுதான் இந்த பிளான் சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் நம்மளுடைய பிபிஎஸ்சி ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் சிறப்பு அம்சமாக திகழுது. ஓகே, இதெல்லாம் சிறப்பு அம்சம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப என்ன பார்க்க போறோம்னாக்கா இதுல என்னங்க பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்ம ரேங்க் சிஸ்டம் அண்ட் ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது 2 விதம் கிடைக்குது. இப்ப நீங்க ஒருத்தவங்களை ஸ்பான்சர் பண்றது மூலியமா நமக்கு ஒரு அங்கீகாரம் இந்த சிஸ்டத்துல கொடுக்குறாங்க. சோ அந்த அங்கீகாரம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ். இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ நீங்க அடையணும் அப்படின்னாக்கா உங்களால டைரக்டா உங்ககிட்ட டைரக்டா இணைஞ்ச ஒரு 12 பேரை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸா ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கதாங்க ட்விஸ்டே இருக்கு. நமக்கு இந்த இன்புட் மட்டும் நமக்கு கிடையாது. நமக்குடைய கிரிப்டோன்ற ஒரு நியூ வெர்ஷன் வந்துட்டு இருக்கு. அந்த வெர்ஷன்ல நம்ம இணையணும் அப்படின்னாக்கா நீங்க கண்டிப்பா சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் 12 பேர் கொடுத்தால் மட்டுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்க கொடுப்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த 12 பேர் ரெஃபரல் கொடுத்த உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய். நான் இது எல்லாமே என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே சொல்றேன். நம்மளோட செல்ஃப் இன்கம் இங்க வரல. ஓகேவா? இந்த செல்ஃப் இன்கம் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். நான் இங்க இருந்து ஸ்பான்சர் இன்கம் மட்டும் இங்க மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1,50,000 ரூபாய் நம்ம வாங்கலாம். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ன்றது இந்த 4 லெவல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 4 லெவல்ல எவ்வளவு நம்ம 12 பேர் கொடுக்கறதுனால செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு கிடைக்கிறது 12 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 96 lakhs நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர். இந்த சிஸ்டம் மேனேஜரை நீங்க அடையணும் அப்படின்னாக்கா
இங்க கூடுதலா 12+25, அதாவது 25 மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். நம்ம சிஸ்டம் மேனேஜரா நீங்க கண்டினியூ பண்ணலாம். 12க்கு அப்புறம் எவ்வளவு வருதோ அதை ஆட் பண்ணி நம்ம 25 மெம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டம் மேனேஜர்ன்ற போஸ்டிங் வந்துருவோம். அந்த போஸ்டிங்ல வரக்குள்ள நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளவு கிடைக்குதுன்னாக்கா 3,12,500 rupees நமக்கு கிடைக்குது. 3 லட்சம் இங்க ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க. மேம் அனுஷ்யா மேம் சொல்லுங்க. ஸ்கிரீன் வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஷேர் பண்ணி அதில் வைங்க மேம். தெரியல. ஓகே தெரியுதா இப்போ மேடம்? ஓகே மேம். இப்போ ஓகே மேம். இப்ப பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஹெட். இந்த சிஸ்டம் ஹெட் பாத்தீங்கன்னா இந்த 25 மெம்பர்ஸ் இல்லாம கூடுதலா ஒரு 25 பேரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஹெட்ன்ற போஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6,25,000 நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல 50 lakhs கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட்ல 4 crores கிடைக்கும். எல்லாருமே என்னடா அது இவங்க இவ்வளவு அளவுக்கு சொல்லிட்டே இருக்காங்களே, இது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளும் கூடிய சீக்கிரத்துல எடுக்க ஆரம்பிச்சிரும். சோ இந்த நம்பிக்கையோட நம்ம இதுல பயணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சிஸ்டம் டைரக்டர்ஸ் ஆகணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது நீங்க ஒரு 100 மெம்பர்ஸை டைரக்டா கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க டெய்லி ஒரு மெம்பர்ஸை நீங்க யாருக்கிட்டையாவது ப்ரொமோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு ஐடிஸ் உங்களுக்கு வரும். 100 நாள்ல நீங்க ரீச் ஆயிடுவீங்க. சோ இத ரீச் ஆயிருக்கிறது நம்மளோட ஹெட். அவரு 100 மெம்பர்ஸ கொடுத்து அவரும் அச்சீவ் ஆயிருக்காரு. அந்த அளவுக்கு அவரு ஒரு சிறந்து விளங்கி இருக்காரு. சோ அந்த மாதிரி நம்மளும் வருவோம் அப்படின்ற நம்பிக்கையில நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 12,50,000 ரூபாய் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 1 crores கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 8 crores கிடைக்கும். சோ இத்தகைய அம்சங்களும் படைச்ச இந்த பிபிஎஸ் சிஸ்டத்துல இத்தனை அம்சங்கள் இருக்கிறத நம்ம உண்மையா இல்லையான்றது நீங்க தான் யோசிக்கணும். யோசிச்சு நீங்க ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்கலாம். சோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த பிளான்ல சேர்ந்தாலும் நமக்கு ஒரு கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ அந்த கண்டிஷன்ஸ் என்னன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம கண்டிஷனே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் ப்ராப்பரா இருக்காது. சோ அதனால ஒரு கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஐடிக்கு ஒரு மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளானை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வரணும். சோ அப்பதான் இந்த பிளான்ல நம்ம ஒர்க் பண்ண முடியும். புரியாம வேலை செய்ய முடியாது. ஓகேவா? இது ஏன்னாக்கா பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் சிஸ்டமா இருக்கு. சோ அதனால நம்ம எல்லாமே பிளானை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இதுல இணைஞ்ச உடனே உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகுறது ஒரு வித்தின் 100 minutesல நமக்கு ஆக்டிவேஷன் ஆயிடும். இது ஏன்னா பீப்புள் டு பீப்புள்ல அப்ரூவல் கொடுக்கறதுனால நமக்கு ஈஸியா ஆக்டிவேஷனும் ஆயிடும். நம்ம 2 நாள் காத்திருக்கணும், 3 நாள் காத்திருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா பின் வாங்கணும். அதுக்கு பின் வாங்கினா மட்டும்தான் நம்மளால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இது டைரக்டா நம்மளால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏற்கனவே இணைஞ்சிருக்க ஒரு மெம்பர்ஸ் மூலியமா தான் நம்ம இணைய முடியும். சோ அவங்க கிட்ட நம்ம 20 ரூபாய் கொடுத்து கூடவே ஒரு 1000 rupees-உம் அவங்க கிட்டே ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஐடிஎஸை போட்டு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேஷனும் பண்ணி உங்க கையில யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே உங்க கையில கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இத்தனை வகையான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கலாம்னா எப்படி பேமெண்ட் எடுக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான ஸ்டெப் என்னன்னாக்கா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஜிபே நம்பர், போன்பே நம்பர், இல்லைன்னா பேடிஎம் நம்பர்ஸ், இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம அது மூலியமா தான் பேமெண்ட் மெத்தட நம்ம ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா
இதுல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் கட்டிட்டு எனக்கு இந்த ஸ்கீம் பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டீங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் திங்கே நான் சொன்னேன், நம்மளோட பிளானை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க அப்படின்றது சொல்ல. ஒரு நாளுக்கு இல்லைனாலும் 2 தடவை நீங்க யோசிச்சு நம்மளுடைய பிளானோட சிஸ்டத்தை, நம்மளுடைய இன்கம் சோர்ஸ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா நீங்க சிறப்பா ஒர்க் பண்ணுவீங்க. அது என்னால நான் ஷூரிட்டி கொடுக்க முடியும். ஓகேவா? ரீஃபண்டபிள் மட்டும் இதுல கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம டொனேஷன் சிஸ்டம். இது எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது, ஆபீஸும் கிடையாது. சோ அதனால ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் யார்கிட்ட கொடுத்தீங்கன்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? தேங்க்யூ. அது பாத்தீங்கன்னா நம்ம இந்த சிஸ்டத்துல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்படி நம்ம இணையணும். உங்களுக்கு இந்த சிஸ்டம் பிடிச்சிருச்சு, நம்ம இணையணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும், உங்களை இங்க ஜூம்க்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க டீடைல்ஸ கொடுக்கணும். என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நேம், மொபைல் நம்பர், ஜிபே நம்பர், போன்பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பர் எதுக்குனாக்கா உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அது மூலியமா நீங்க எல்லா டீடைல்ஸுமே கேதர் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய போன்பே, ஜிபேல வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து ஷேர் பண்ண முடியும். நீங்க அது ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நீங்க உங்க பேமெண்ட் ஜிபே நம்பரு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா இது பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் சிஸ்டம். ஓகேவா? அதே மாதிரி 20 rupees வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கு நமக்கு தேவைப்படும். அதையும் நீங்க நம்மளோட அப்ளை, அதாவது உங்களுடைய ஸ்பான்சர் கிட்ட நீங்க கொடுத்துடணும். நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்ப நியூ மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்பான்சர் வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாரு. செஞ்சு கொடுத்த உடனே உங்களோட நேம் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கிரீன் இப்படிதான் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா டொனேட்டர், அதாவது 1000 rupees யாருக்கு டொனேட் பண்ணணும்ன்றது இங்க காட்டுவாங்க. சோ இந்த 1000 rupees யாருக்குன்றத போன் நம்பர்ஸ் இருக்கும். அந்த போன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஸ்வீட் கேஷ்ல இருந்து பேசுறோம். நாங்க இந்த பர்சன் கோசம் நாங்க அதாவது டொனேட் பண்ண போறோம், இத கொஞ்சம் அப்ரூவ் கொடுத்துருங்க, நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ரெக்வஸ்டா பொலைட்டா நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அடுத்த செகண்டே உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. சோ சப்போஸ் நீங்க அவங்க எடுக்கல அப்படின்னாக்கா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா 24 மணி நேரம் நமக்கு டைமிங் இருக்கு. சோ அந்த டைமிங்குள்ள நம்ம அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்மளோட சிஸ்டத்துல ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்த உடனே அந்த ஸ்பான்சரோடைய டைரக்ட் லெவல்ல அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நியூ மெம்பர்ஸோட டீடைல்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னாக்கா ஷோ சர்டிபிகேட்ஸ்னு இருக்கும். அதுல போயிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி அந்த நியூ மெம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணிடணும். அப்படி வாட்ஸ்அப் பண்ணக்குள்ள அந்த வாட்ஸ்அப் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும், எல்லா டீடைல்ஸுமே அவங்களோட டீடைல்ஸ் இருக்கும். இப்ப சிலவங்க நிறைய பேர் கேக்குறீங்க, பாஸ்வேர்டு இல்ல மேடம் அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட ஸ்பான்சர் கிட்ட கேட்டாலுமே எல்லாரோட டீடைல்ஸும் அவங்க கிட்ட இருக்கும். அவங்களோட டைரக்ட்ல இருக்கிறவங்க எல்லாரோட டீடைல்ஸும் அங்க இருக்கும். சோ அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, நீங்க 1000 rupees கட்டிட்டீங்க, அப்ரூவல் கொடுத்துருவீங்க. உங்களுக்கு சிஸ்டம் என்ன பண்ணும், 2 பேர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவீங்க இல்லையா? சோ அந்த ரிசீவ் ஆப்ஷன் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க எப்படி நீங்க 1000 rupees ஒருத்தவங்களுக்கு கொடுத்தீங்களோ அத மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல 500 இருக்கு. இந்த 500 வந்து சந்தோஷ்ன்றவர்கிட்ட இருந்து நீங்க பெற முடியும். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவங்களுடைய சப்போஸ் அவங்க போன் எடுக்கல அப்படின்னாக்கா நீங்க அவங்களுடைய ஸ்பான்சர் நேம்க்கு போன் பண்ணி, கீழே இருக்கு ஸ்பான்சர் கிட்ட போன் பண்ணி நீங்க அப்ரூவ் கேட்கலாம். சரி இது மாதிரி உங்க டவுன்லைன்ல இவங்க பேமெண்ட் காட்டணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க டைரக்டா அவங்க கிட்ட பண்ணுவாங்க. ஏன் அவங்க ஸ்பான்சருக்கு நம்ம கேட்கறோம் அப்படின்னாக்கா சப்போஸ் இவங்க எடுக்கலைன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்க அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இந்த அப்ரூவல் வந்து எங்க இருக்கணும்,
பண்ணிட்டோம்னாக்கா கிரீன் கலர்ல நமக்கு இங்க ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்து மறைஞ்சிரும். இதுதான் வந்து நம்மளோட சிஸ்டத்துல மெயின் கான்செப்ட். எப்படி அப்ரூவல் கொடுக்கணும், அதே மாதிரி எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி சென்ட் பண்ணணும்ன்றது டீட்டெயில்ஸ் இங்க நான் ஷோல் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே நாம தெளிவா சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஒரு 1000 ருபீஸை சேவ் பண்ணி உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணி உங்க லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க கையில தான் இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமோ நினைக்கிறேன். சோ பிடிச்சிருங்கன்னு தான் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் அமைதியா இந்த பிளான் பிரசன்டேஷனை கேட்டதுக்கு, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த இந்த டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அனுஷ்யா மேம் வந்து மிக அருமையா வந்துட்டு பிரசன்டேஷன் வந்து பண்ணாங்க. அனைவரின் சார்பாகவும் வந்துட்டு நன்றி. சில சமயம் திரும்ப வரும், இல்லைன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க. பட் பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல 1000 ரூபாய் நம்ம கொடுக்கற மூலமா பல லட்சங்களும் கோடிகளும் கிடைக்குதுன்றத ரொம்ப அருமையா பிரசன்டேஷன் மூலமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிறிய அடியாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு எட்ட போவது என்னமோ சிகரம் தான் அப்படின்றத வந்துட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். கனவு காண்றது தப்பு இல்ல, ஆனா அந்த கனவை வந்துட்டு நினைவாக்க எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து போராடணும். நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா பிரச்சனைகளும் வந்துமே இருக்கும். பட் மெயினான 2 பிரச்சனை தான். ஒண்ணு பண பிரச்சனை, இன்னொன்னு உடல் சம்பந்தமான நோய் பிரச்சனை. இந்த ரெண்டுக்குமே தீர்வு கொடுக்கிற ஒரே திட்டம் வந்துட்டு நம்ம பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் மட்டும்தான். அதிகாலை 4:30 மணிக்கு மீட்டிங் எடுத்து அதுல வந்துட்டு நோய் சம்பந்தமானது மட்டும் இல்லாம பணம் எப்படி நம்ம வந்துட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்றதும் வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 100% டிரான்ஸ்பரன்சி கூட செயல்படக்கூடிய ஒரே திட்டம் நம்ம பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் மட்டும்தான். உலக வரலாற்றிலே மக்களின் நலன் கருதி மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் நம்ம சிங்கிள் என்ட்ரி ஆட்டோஃபில்லான பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் அப்படின்றத வந்துட்டு நான் பெருமையா சொல்லிப்பேன். நேற்றைய தினத்தை வந்துட்டு நம்மளால வந்துட்டு காண முடியாது, ஆனா இன்றைய தினத்தை வந்துட்டு நம்மளால உணர முடியும். பட் நாளைக்கு நடக்கிறத வந்துட்டு நம்மளால மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்றதே நான் தெரிவிச்சுக்கிறேன். வந்து சொன்னாங்க. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்பான்சர்ட் இன்கம். அதான் ஒரே ஒரு பெர்சனை நம்ம இதுல ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐடிக்கு 12,500 அப்படின்னா அந்த ஒரு ஐடிக்குள்ள கிரியேட் ஆகுற 64 ஐடிக்கும் நீங்க தான் அதோட ஸ்பான்சரு. அந்த 64 ஐடிக்கு ஒரு பெர்சனை நீங்க இன்ட்ரோ பண்ணீங்கன்னா 8 லட்சம் கிடைக்குது. அதே இது 2 பெர்சனை நீங்க அறிமுகம் 1,60,000 கிடைக்குது. இதே 12% நீங்க அறிமுகப்படுத்தினா 64 ஐடி கிரியேட் ஆகுறது, ஒரு ஐடிக்குள்ள கிரியேட் ஆகுறது 64 ஐடிக்கும் 96 லட்சம் கிடைக்குது. நீங்க ஹைலைட்டே ஸ்பான்சர் இன்கம் தான். நமக்கு பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் இன்னொன்னு அருமையான ஒரு திட்டத்தை வந்து கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்கிரிப்டோ. இந்த ஸ்கிரிப்டோன்றது வந்துட்டு மிக நம்ம அதாவது பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பல லட்சங்களும் கோடிகள் எப்படி சம்பாதிக்கிறோமோ அது மாதிரி ஸ்கிரிப்டோ திட்டம் மூலமா பல கோடி லட்சங்களை சம்பாதிக்க ஒரு திட்டத்தையும் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு நம்ம பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம். அது என்ன அப்படின்னா 12 பேர் டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் 1000 பேருக்கு வந்துட்டு சிறந்த வாய்ப்பை வந்துட்டு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. வீழ்வது யாராக இருந்தாலும் 100% இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல வந்தா 70 நிச்சயம். வாழ்நாள் முழுவதும் நம்ம உழைச்சா கூட நம்ம எல்லாரும் இவ்வளவு அமௌண்ட்டை சம்பாதிப்போமா அப்படின்றத வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது. பட் இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல நம்ம இணைஞ்சோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் வெற்றி வந்துட்டு கண்டிப்பா நிச்சயம். இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்க காத்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தை விளக்கத்தின கேட்ட அனைவருக்கும் வந்துட்டு என் மனமார்ந்த நன்றியை வந்துட்டு அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இது யாராக இருந்தாலும் 100% பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தில் இணைந்தால் 70 நிச்சயம் என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.